Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry exercise 3.1 10th sum. If cot theta 1 plus sin theta is equal to 4m and cot theta 1 minus sin theta is equal to 4n, then prove that m square minus n square the whole square is equal to mn. So பாருங்க cot theta term 4m பண்ணும், cot theta நோட இன்னொரு term 4n னு கொடுத்துருங்க. அதாவது 4m ஒரு வேல்யூ 4n நோட வேல்யூ இது ரெண்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. equal to solve by prove this. சால்வ் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள் இப்போ இது எப்படி ப்ரூவ் பண்ண மாதிரினா இப்படி ப்ரூவ் பண்ண வருது. இப்படி ப்ரூவ் பண்ணி வச்சா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னு ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த 4 அந்த பக்கம் கொண்டு போய் ஃப்ராக்ஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ அப்படி இது செய்யறதோட இதுக்கு இன்னும் ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. ஆக்சுவலி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 4m ஸ்கொயர் மைனஸ் 4n ஸ்கொயர், அதாவது அந்த டேர்ம் அப்படியே எழுதி ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி டிஃப்ரென்ஸ் பண்ணி அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதில் ஸ்கொயர் பண்ணியிருக்கு, தென் டிஃப்ரென்ஸ் தான் எடுத்திருக்கு. அதே போல் நான் இதையும் எடுத்திருக்கேன் 4m the whole square minus 4n ஸ்கொயர். நீங்கள் வந்து ஞாபகத்துக்கு கேட்ட அவசியம் இல்லை. இந்த ப்ரூவை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சா ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த 4 அதுக்கு கூட போட்டிருக்கேன். அதுக்கு கூட 4 அப்படியே 4m the whole square minus 4m the whole square அதுக்கு கூட போட்டிருக்கேன். இந்த ஸ்கொயர் விட்டுருங்க, வெளியே ஸ்கொயர் இருக்குது அதை விட்டுருங்க. அப்புறம் m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இருக்கணும். அதே போல் அந்த 4 அந்த பக்கம் கொண்டு போகுது. இங்கே வந்து ஃபஸ்ட்டாக இந்த m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இவட்டு 4 அந்த பக்கம் கொண்டு போய் ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணிட்டு இருக்கணும். பட் இது வந்து கொடுத்துருக்கிற அப்டேட் அமைச்சு அப்படியே செய்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் 4 ஒன்று இது ஃப்ராக்ஷன்லாம் இது வராது. பாருங்கள் இப்போ இது என்னது 4m the whole square 4 cot theta plus 1 plus sin theta the whole square minus cot theta 1 minus sin theta the whole square. இது வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு 4m டேர்மும் 4n டேர்மும் ஒன்று 4m டேர்ம் இது 4n டேர்ம் இது. பாருங்கள் இப்போ உங்களுக்கு இது ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணியது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். h ஸ்கொயர் இன்ட்டு xy ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா h ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இப்படி போடியது போல் நம்ம இதை ஸ்கொயர் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடை லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு தெரியும் 4 ஸ்கொயர் வந்து அதே போல் m ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அது என்பது உங்களுக்கு 4m the whole ஸ்கொயர் உங்களுக்கு 16 4 ஸ்கொயர் 4 கொண்டு போகும் m கொண்டு போகும் ஒரு ஸ்கொயர் போகும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா 16m ஸ்கொயர் மைனஸ் 16n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு cot square theta into 1 plus sin theta the whole square minus of cot square theta into 1 minus sin theta the whole square. இதுதான். இப்போ நான் பாருங்கள் 16 காம எடுத்துருங்க m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் அந்த டேர்ம் வந்துட்டுங்களா. இதே நம்மளாம் சிம்பிளாக பண்ணிக்கலாம். cot square theta நம்மளாம் காமனாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். இப்போ வந்து 16 அப்படியே வச்சு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த டேர்ம்ஸ் சேஞ்சஸ் பண்ண வேலை அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். காட் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும். உள்ளே இருக்கிறது என்னது a + b the whole square a minus b the whole square ரெண்டு ஃபார்மேட்லேயும் இருக்குது. ஸோ அப்போ இது என்னதான் இது a + b the whole square. ஸோ எப்படி வரும் 1 + 2 sin theta 2ab வர 2 sin theta 2ab இப்படி சொல்லிட்டு வரும். தென் 1 ஸ்கொயர் அதாவது sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ப்ராக்கெட் கண்டிப்பாக பண்ணணும். மைனஸ் இருக்கனாலே ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஸோ 1 மைனஸ் இது வந்து a minus b ஸ்கொயர். ஸோ 2ab இது மைனஸ் போடணும் ஏன்னா மைனஸ் 2ab. ஸோ மைனஸ் 2 sin theta ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. நவ் 16m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு cot ஸ்கொயர் தீட்டா 1 + 2 sin theta ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ப்ளஸ் 2 sin theta மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இதோட புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மைனஸ் உள்ள விட்டு போனேன் அவ்வளோதான். கேன்சல் 4 sin theta 2 sin theta ப்ளஸ் 2 sin theta 4 sin theta. ஸோ 16m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு cot ஸ்கொயர் தீட்டா 4 sin theta 4 இந்த சைடு கொண்டாங்க 16/4 m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு cot ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin theta. கேன்சல் பண்ணிக்கோங்க. 4 into m square minus n square is equal to cot square theta into sin theta. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட்ஸ். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டினில் கொண்டாடுற டேர்ம் வந்து m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதனால் நம்ம இதை m ஸ்கொயர் மைனஸ் இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அதுக்காகவே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட்ஸ் பண்ணேன்னா அங்கே ஆல்ரெடி 4 இருக்குது, மறுபடியும் 16 ஆகும். ஸோ 16m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இது நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கின்னு என்ன ஆகும்னா
இந்த ஸ்கொயர் டீட்டா வந்து 4 பவர் டு ஃபோர்த்து பவருக்கு போயிடும் 4 டீட்டா காட் பவர் 4 டீட்டா இது வந்து சைன் டீட்டா ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா ஸோ காட் பவர் 4 டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ஸோ 16 இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த காட்டை இப்போ நம்ம பிரிச்சுக்கலாம் எப்படி காட் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காட் ஸ்கொயர் டீட்டா இது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு 2 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 2 இன்ட்டு 2ன்னு பிரிப்பீங்க அதே போல் இது ஆக்சுவலி என்ன இருக்குன்னா 2 பவர் 4ல் இருக்குது நம்ம என்ன பிடிச்சிக்கலாம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இது நம்ம இன்னொரு வழியில் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம் ஏன்னா 2 2 இருக்குது 2 2னா என்னது 2 ஸ்கொயர் இன்னும் 2 ஸ்கொயர் ஸோ அதனால் நம்ம எழுதிக்கலாம் ஸோ அதே போல் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் இதை இந்த ரூல் படி பிரிச்சுக்கலாம் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் அதுபோல் காட் ஸ்கொயர் இன்ட்டு காட் ஸ்கொயர் காட் பவர் 4ல் இருக்குது காட் ஸ்கொயர் இன்ட்டு காட் ஸ்கொயர் இந்த டேர்ம்ஸ் புரிஞ்சுருக்குண்ணா இப்போ பாருங்கள் நம்ம இப்போ இந்த காட்டை வந்து மாற்ற போகிறோம் ரெண்டாவது காட்டை முதலுக்கு காட்டை அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது காட்டை நம்ம வந்து மாற்றி இந்த சைனை வந்து கேன்சல் பண்ண போகிறோம் பாருங்கள் அது எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும் 16 மைனஸ் என் ஸ்கொயர் லெஃப்ட் அப்படி இருக்கிறேன் ஐடென்டிட்டி என்னன்னா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 யூ நோ தட் ஸோ இதுதான் அந்த ஐடென்டிட்டி கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பட் உங்களுக்கு தேவைப்படுது காட்டு ஸோ அதனால் 1 இந்த சைடு வந்துடலாம் அப்போ காட் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டாங்க காட் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 இதை எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க காட்டுக்கு வேலை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஸோ 16 எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் டீட்டா ஆல்ரெடி ஒரு காட் ஸ்கொயர் அதுக்கு எப்படி இருக்கட்டும் இன்னொரு காட்டுக்கு பார்த்தீங்களா அதுக்கு அதுக்காக தான் நம்ம இதை ரெண்டாக பிரித்தோம் காட் பவர் 4 ரெண்டாக பிரித்தது காரணமே இதுதான் ஒன்றத்தில் இந்த ஃபார்முலா போட்டு நம்ம செய்யலாம் சைன் ஸ்கொயர் டீட்டா ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா அது 16 எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆக்சுவலி ஏதாவது ஸ்கொயர் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண முடியும்னா கொசிகன் டீட்டா உங்களுக்கு தெரியும் ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக் 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா இப்போ சைனை உள்ளே கொண்டு வந்துருங்க ஸோ 16 எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா பை சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஸோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்ன நடக்குதுன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துக்கலாம் எல்சிஎம் எடுத்த பிறகு தான் அப்படி மட்டில் பண்ணணும் சைன் ஸ்கொயர் டீட்டா ஸோ எல்சிஎம் எடுத்தாச்சும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா இந்த சைன் ஸ்கொயர் இந்த சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் மிச்சம் என்ன இருக்கும் அப்போ உங்களுக்கு 16 இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் காட் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு இது என்னது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா உங்களுக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா 1 தெரியும் ஸோ உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டா என்னாச்சு என்ன பண்ணிக்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஸோ நம்ம காஸ் ஸ்கொயர் டீட்டா மாற்றிக்கலாம் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாலேருந்து காசு கண்டுபிடிக்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் என்னது இந்த சைன் அந்த பக்கம் போய் தான் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தட் இஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா மட்டும் இந்த சைடு இருக்கும் அதை நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அதுதான் ஸோ அதுதான் இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா இது மேலே இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஆக்சுவலி ஹோல் ஸ்கொயர் இதுக்கு மேலே உங்களால் இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸோ இதை நீங்கள் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம் ஸோ தேவைன்னா நீங்கள் இதை நீங்கள் காட் ஸ்கொயரை நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஸோ வேண்டாம் அதை இப்படியே இருக்கட்டும் ஏன்னு சொன்னாச்சுன்னா இது உங்களுக்கு இன்னும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டேர்ம் இருக்குது அதில் இதே தான் உங்களுக்கு வரும் பாருங்கள் 4m இன்ட்டு 4n அது ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு mn தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து m/4 அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கணும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் ஆக்சுவலி கொண்டு வரணும்னா காட் டீட்டான்ட்டு ஃப்ராக்ஷனில் தான் கொண்டு வரணும் ஸோ அதில் நம்ம இருக்க 4m and 4n வச்சு நம்ம பண்ணணும் ஸோ அப்படி பண்ணியாச்சும் உங்களுக்கு அழகாக சம் வந்துடும் ஆன்சர் வந்துடும் பாருங்கள் 4m இன்ட்டு 4n 4m என்னது காட் டீட்டா 1 + sin theta 4n cot theta into 1 minus sin theta. Now என்ன நடக்கும் பாருங்க 4m 4 into 4 உங்களுக்கு 16 mn is equal to cot square theta into 1 plus sin theta. இது வந்து ஒரு ஃபார்முலா என்ன ஃபார்முலா a plus b into a minus b see a square minus b square so 1 minus sin square theta அவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்தாச்சு 16 mn is equal to இது ஆக்சுவலி 16 m minus n square மாற்றினாங்க cot square theta into cos square theta இப்போ தான் இதை சொல்லி தந்தேன் 1 minus sin square theta எப்படி காட்டாக மாறும்னு சொல்லிட்டு ஸோ அது ரொம்ப ஈஸியாக வந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரூவ் பண்ணால் ரெண்டாவது ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் ஸோ இதே என்னன்னா ரைட் ஹேண்ட் சைட் சேமாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸோ 16 m square minus n square the whole square is equal to 16 mn இது கிடச்சிருக்கு ஃப்ரம் 1 and 2 இது ஃப்ரம் 1 and 2லேருந்து கிடச்சது ஃப்ரம் 1 and 2லேருந்து இந்த ஸ்டெப் கிடச்சி 16 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கேட்டிருந்த டேர்ம் உங்களுக்கு அப்படியே கிடச்சிரும் ஸோ இதுதான் ஹென்ஸ் த ப்ரூஃப் அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் காப்பி பண்ணி எழுதலாம் ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க தேங்க்யூ